நண்பர் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 24வது நாள் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த கல்வி உதவித்தொகைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த உதவித்தொகைகள் எல்லாம் எவ்வளோ நாளைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நான் அதிலே அவங்களுக்கு பதில் சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனாலும் கூட அதில் சொன்னால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா. அதனால் இதில் நான் ஒரு வீடியோவாக போட்டேன்னா, ஒரு பதிவாக போட்டேங்கன்னா எல்லாருக்குமே இது பயனடைவாங்க அப்படின்றதுனால தான் இதை நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். இதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு பெனிஃபிட்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஏதோ ஒரு பெனிஃபிட், எஜுகேஷனாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், மகப்பேறு உதவித்தொகையாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் பெனிஃபிட்டு, விபத்து பெனிஃபிட், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்கு பண்ணுறோம். இப்போ நீங்கள் எஜுகேஷன் பெனிஃபிட் நான் முதல்ல சொல்கிறேன். இந்த கல்வி உதவித்தொகைகள் நீங்கள் வாங்கணுன்னா, நீங்கள் லேபர் கார்டு முதல்ல வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, இல்லை புதுசாக பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க பண்ணால் 15 நாளில் நம்மளுக்கு வந்துடும். 15 நாளில் எஜுகேஷன் பெனிஃபிட் வந்துடும். அது நீங்கள் சரியான ஆவணங்கள், உங்கள் ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதை சரி பண்ணி நம்ம மறுபடி வச்சு அதை எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி நீங்கள் கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தால் 15 நாளில் எஜுகேஷன் பெனிஃபிட் உங்களுக்கு வந்துடும். உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கார்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எஜுகேஷனுக்கு எழுதணும், அதுக்கு பிறகு வரணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா இப்போவே குறுகிய காலத்தில் பண்ணிடுறாங்க. 1 மந்த்து, 1 மாதம் 1.5 மாதத்துலேயே கிடைக்கிது. இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் புது கார்டு போட்டு அந்த கார்டு ஓகே ஆகி வந்த பிறகு, நீங்கள் கூலி தொழிலாளி தான்ற பிறகு அந்த கார்டு அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வந்த பிறகு, அதுக்கு பிறகு தான் நம்ம எஜுகேஷனுக்கு எழுத முடியும். இது எவ்வளோ நாளைக்குள்ளே உங்களுக்கு பயன்பெறுவீங்கன்னா, இந்த கார்டு வந்ததுலேருந்து நீங்கள் பதிவு பண்ண உடனே நீங்கள் பயனாளி ஆயிடுறீங்க. பதிவு பண்ண அந்த நாளில் முதல் உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்ஸ்க்கும் நீங்கள் தகுதியானவங்களாகிடுறீங்க. அதனால் இந்த கார்டு போட்ட உடனே நீங்கள் பயனாளி தான். அதனால் நீங்கள் இதில் கேட்ட கேள்வி என்னென்னா, எவ்வளோ நாளில் இந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் தான் இதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் கொஞ்சம் எடுத்துக்கும். இப்போ எஜுகேஷன்னா அவங்க எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் கிடையாது. இதே ஒரு மேரேஜு, ஒரு டெத்து, ஒரு ஆக்சிடெண்ட் இப்படின்னா அது சில வெரிஃபிகேஷனெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி, இப்போ வீடு இதெல்லாம் அப்ளை பண்ணால் அவங்கெல்லாம் வீடு இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டில் எதுலையாவது கவர்மெண்ட் இதில் அவங்க வீடு வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி சில ப்ராசஸ் பண்ண பிறகு தான் அது கிடைக்கும். அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி டெத்து, இந்த மாதிரி சிலது, இந்த ஆக்சிடெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் வெரிஃபிகேஷன் பண்ணி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கிறது அந்த உதவித்தொகைக்கு ஏற்ற மாதிரி டைமிங் எடுத்துக்குமே தவிர, மற்றபடி 100% எல்லா உதவித்தொகையுமே கிடைக்கும். ஆனால் சரியான ஆவணங்களை நம்ம வைக்கணும். எந்த ஆவணமும் நீங்கள் மிஸ் பண்ணாவ கேட்குற எல்லா ஆவணமும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பப்போ ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் டிலே எல்லாம் ஆகிறதில்ல. லேபரை பொறுத்தவரையும், நம்ம லேபர் ஆஃபீஸை பொறுத்தவரையும் உடனுக்குடன் பெனிஃபிட்ஸு கிடைக்கிது. இதில் ரொம்ப டிலே ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. நீங்கள் கார்டு போட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்தே, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் பயனாளி ஆகிடுறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வர்றது எல்லா பெனிஃபிட்டும் நீங்கள் அனுபவிக்க தகுதியானவங்களாகிடுறீங்க. அதனால் இதுக்கு ரொம்ப காலம்லாம் எடுத்துக்கிறதுல, நீங்களும் இவ்வளோ நாள் தெரியாத இருந்தீங்களா, இதை பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.